ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுற்றி பார்க்குற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம காரை எங்கே பார்க் பண்ணணுன்னு பார்க்கலாம். இது ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் ஏரியா தான். இந்த இடத்துல பார்க்கிங்க்கு சார்ஜ் வாங்கிக்கிறாங்க. காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறது, ஈவினிங் 8:30 வரைக்கும் இந்த பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் சொல்கிறது மகாபலிபுரம் தான். மகாபலிபுரம் வந்து சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. இது ஒன் டே நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், சென்னையிலேருந்து இப்போ கிட்டக்க சுற்றி பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மார்னிங் கிளம்புனீங்கன்னா ஈவினிங்குள்ளே ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வர முடியும். இந்த மகாபலிபுரத்துக்கு நம்ம எப்படி போகிறது? நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க, கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்குது. நம்ம சொந்த வெஹிக்கிள்லேயும் போகலாம். நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனோன்னா 2 வீலர் 4 வீலர் இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வாங்கிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே நம்ம அதை கட்டிட்டு நம்ம பில் வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு நிறைய ப்ரைவேட் பார்க்கிங் ஏரியாஸ் இருக்குது. நிறைய மர நிழலோட சூப்பராகவே இருக்குங்க. அங்கே நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு எந்த வித பயமும் இல்லாமல் நம்ம ஜாலியாக போகலாம். ஸோ இந்த மகாபலிபுரத்தில் முக்கியமான என்னென்ன இடம் இருக்குது நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு, எப்படி நம்ம டைமை என்ஜாயபிளாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, கடற்கரை கோவில். இது ஷோர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலை பல்லவர்கள் 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டில் கட்டி முடித்தாங்க. இதை கட்டுறதுக்கு திராவிடியன் ஆர்கிடெக்சர், திராவிட கட்டிடக்கலையை பயன்படுத்தி தான் கட்டினாங்க. இந்த கோயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட பழமையான வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இந்த கோயிலையும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. பாரம்பரிய தலங்களில் இந்த கோயிலோட இதுவும் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா அழகிய கடற்கரை இருக்குது. நம்ம இங்கே வந்தால் எப்படி நேரம் போகுதுன்னே நமக்கு தெரியாது. இந்த கோயிலோட கட்டிடக்கலை, இந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். இது ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டு. ஸோ இதுக்கும் நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும். வயசானவங்க, குழந்தை வச்சுருக்கிறவங்க, இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு ஃப்ரீயாக ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட் மாதிரி அவங்களே அரேஞ்ச் பண்ணி கோயில்கிட்ட இறக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வரத்துக்கும் அவங்க என்ட்ரன்ஸில் கொண்டு விட்டுடுறாங்க. ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் இல்லை தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகிய கடற்கரை இருக்குங்க. இந்த கடற்கரையிலே நிறையா பாறைகளால் வெட்டப்பட்ட சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம். அது தவிர ஹார்ஸ் ரைடிங் கூட இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் கூட போயிட்டு வரலாம். இந்த கடற்கரையும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்று. இது தவிர நம்ம இங்கே பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது 5 ரதங்கள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுவும் திராவிட கட்டிடக்கலை பாணியை வந்து நமக்கு சூப்பராக எடுத்து காமிச்சிருப்பாங்க. இந்த 5 ரதங்களை குறிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பஞ்ச ரதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர அர்ஜுனனின் தவம், அதுவும் பழமையான சுற்றுலா தலங்க. சத்ராஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் புலி குகைகள்னு ஒன்று இருக்குது. அதாவது அதோட வாயிலில் புலிகளோட தலைகள் அமைத்தபடி இருக்கும், அதனால அது புலி குகைகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் சீஷல் மியூசியம் இருக்குது. அதாவது ஏஷியாலேயே ரொம்ப பெரிய மியூசியம்ங்க அது. அதில் 40,000 வெரைட்டி ஆஃப் சீஷல்ஸ் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அதை தவிர கணேஷ் ரத கோயில் இருக்குது. மகிஷாசுர மர்தினி குகை இருக்குது. வாராகி குகை கோவில் இருக்குது. கிருஷ்ணர் குகை கோவில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒன்று பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். வேறு சிற்பக்கலைகள் அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு டைம் போகிறதே தெரியாதுங்க. ஸோ நாங்கள் அவசரமாக வெளியூர் போகிறதா இருந்ததுனால எங்களால் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியல. கண்டிப்பாக இந்த எல்லா இடத்தையும் பார்க்கணுன்னா நீங்கள் காலையிலே வந்துடணும். காலையிலே வந்து ஒன்றுத்தையும் பொறுமையாக பார்த்தா தான் நீங்கள் எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்டு போக முடியும். ஸோ இனி வர வீடியோஸில் நாங்கள் ஒரு இடமா கன்ஃபார்ம் எப்படி பார்க்குறது, என்னென்ன இது உண்டு அப்படின்றத போடுறோம். அதை தவிர இந்த பீச்சில் வந்து நீங்கள் போட்டிங் போகிறதுக்கும் வசதி இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பீச்சை ஒட்டி நிறைய கடைகள் இருக்குது. நிறைய கிளிஞ்சல்கள், சங்குகள், நீங்கள் அந்த மாதிரி எதாவது வாங்கணும்னு நினச்சா கூட வாங்கலாம். அது தவிர இந்த மகாபலிபுரம் ஏரியாவிலேயே நிறைய நல்ல குட் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பாடு எதுவும் கட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஹோட்டல்ஸும் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களை ஊக்கப்படுத்தும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேரும் எங்களை இன்னும் நிறைய நல்ல பயனுள்ள கண்டென்ட் போடணுன்றதை உற்சாகப்படுத்தும். நாங்கள் இதை விட நல்ல பயனுள்ள கண்டென்ட் தரோம். தேங்க்யூ, பை.